இந்த உடலுக்கு உயிர் தேவை, உயிருக்கு உடல் தேவை. அவ்வாறுதான் அவனுக்கு அவள் தேவை, அவளுக்கு அவன் தேவை. இவை இரண்டும் இரண்டர கலந்துதான் அந்த காதல் உணர்ச்சியாக இருக்கின்றது. ஆகவே காதல் என்பது வெறுமனே ஒரு பட்டாம்பூச்சிகளை கொடுத்து நினைவுகளை கொடுப்பது மட்டுமல்ல. காதல் என்பது அதற்கு அப்பாற்பட்டது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கொள்கைகளையும் பயணத்தில் எடுத்துச் சென்று இருவர்களும் தாமும் சேர்ந்து உயர்ந்து கொள்வதுதான் காதல். ஆகவே அத்தகைய காதல் நிஜத்திலே இருக்கப்பட வேண்டும். நிஜத்திலே அக்காதல் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் டிப்ரெஷன் என்று சொல்றாங்க. இவ்வளத்துக்கும் பின்னால ஒரு காதல் ஒருவருக்கு இருக்குமானால் அந்த காதல் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அவர்களுடைய திறன் என்ன, உன்னை அடுத்த கட்டத்திற்கு எவ்வாறு உயர்த்தலாம் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். ஆகவே இப்படியாக ஒரு காதல் இருக்கின்ற சமயத்தில் மட்டும்தான் அது காதலாகவே இருக்கக்கூடியதாக இருக்கும்.